அந்நிய ஜாதியாரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உமது மகத்துவமான நாமத்தையும் உமது பலத்த கரத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களே. அப்படி கொத்த அந்நிய ஜாதியானும் உமது நாமத்தின் நிமித்தம் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால், உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலைப் போல உமக்கு பயப்படும்படிக்கும் நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதன்படியெல்லாம் தேவரீர் செய்வீராக. சாலமோன் இதுவரையிலும் இஸ்ரவேல் புத்திரருக்காக ஜெபம் பண்ணினார். இப்போது இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியாருக்காக ஜெபம் பண்ணுகிறார். இவர்கள் யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள். அந்நிய ஜாதியார் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. ஆனாலும் இவர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தருடைய தேவாலயத்திற்கு வருகிறார்கள். தங்கள் தேசத்தில் உள்ள விக்கிரகங்களை ஆராதிப்பது மதியீனமான காரியம் என்பதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். சாலமோன் அந்நிய ஜாதியாரை பற்றி கர்த்தரிடத்தில், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உமது மகத்துவமான நாமத்தையும் உமது பலத்த கரத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களே என்று சொல்லுகிறார். சாலமோன் தன்னுடைய ஞானத்தில் புறஜாதியாரையும் நினைத்து பார்க்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரை கர்த்தர் அழைத்தபோது புறஜாதியார் மீதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. இவர்கள் மூலமாகவும் இவர்கள் சந்ததியார் மூலமாகவும் எல்லா ஜாதியாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உமது மகத்துவமான நாமத்தை கேள்விப்படுவார்களே என்னும் வாக்கியம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதை குறிப்பிடுகிறது. அந்நிய ஜாதியாரும் தூர தேசத்திலிருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருவார்கள். இவர்களும் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவார்கள். கர்த்தர் இவர்களுடைய விண்ணப்பங்களுக்கும் செவி கொடுத்து இவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சாலமோன் இவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். அப்படி கொத்த அந்நிய ஜாதியானும் உமது நாமத்தின் நிமித்தம் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால், உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லோரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலைப் போல உமக்கு பயப்படும்படிக்கும் நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியெல்லாம் தேவரீர் செய்வீராக என்று சாலமோன் அந்நிய ஜாதியாருக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். 1000 வருஷ அரசாட்சியில் எல்லா தேசத்தாரும் எருசலேமில் கர்த்தரை ஆராதிப்பார்கள். தாவீதின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதித்து ஸ்தோத்திரிக்கும் மனப்பக்குவத்தில் இருப்பார்கள். சாலமோனின் நாட்களிலும் இந்த நிலைமை தொடர்ந்தது. அதன் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பல பாவங்களில் விழுந்து தங்களுடைய அழிவை தேடிக்கொண்டார்கள். 1000 வருஷ அரசாட்சியில் கர்த்தர் பூமியில் பிரத்யட்சமாக ஆட்சி புரிவார். அப்போது எல்லா ஜனங்களும் கர்த்தருக்கு பயந்து அவரை அறிந்து கொள்வார்கள். சாலமோன் சுயநலம் இல்லாமல் ஜெபிக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தாருக்காக ஜெபித்தது போலவே சாலமோன் பிரஜாதியாருக்காகவும் ஜெபிக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுப்பார். கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது போல அந்நிய ஜாதியாரும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவது போல அந்நிய ஜாதியாரும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கும் அந்நியருக்கும் ஒரே விதமான பிரமாணம் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய பிரமாணம். சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவது. யாத்திராகமம் 12:49.